ஸோ ஹலோ ஆல் வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இது ஒரு இன்விடேஷன் வீடியோ தான். அண்ட் எதை பற்றி அப்படின்னா வந்து நாளைக்கு கிறிஸ்மஸ். ஸோ 25th நாளைக்கு மார்னிங் 9 o'clock இருந்து அப் டு 3 or 4 o'clock வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது ஜூலையில் இருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அண்ட் சம் ஆஃப் டிசம்பர்ஸ். ஸோ இந்த 6 months இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஏ டு ஜெட் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையுமே பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க தான் போகிறோம், அப்போ நான் படிக்கிறதுக்கு டைம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஹிண்ட்ஸு எல்லாமே வந்து சொல்லி நம்ம வந்து அந்த ஸ்கீமை பார்க்க போகிறோம், அந்த ஸ்கீமை படிக்க போகிறோம். ஸோ மந்த் வைஸ் படிக்க போகிறோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை பாருங்கள். ஜூலை மந்த்துடைய ஸ்கீம்ஸ் பார்ப்போம், அதற்கான ரிவிஷன். ஆகஸ்ட் மந்த் பார்ப்போம், அதற்கான ரிவிஷன். செப்டம்பர் ரிவிஷன், அக்டோபர் அதோட ரிவிஷன், நவம்பர் அதனுடைய ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கான எல்லா ஸ்கீம்ஸையும் பார்த்துட்டு அதுக்கு ரிவிஷன் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ரிவிஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜூலைனா நம்ம பார்க்க வேண்டிய எல்லா ஸ்கீம்ஸ். ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஜூலைக்கு என்ன போயிட்டே இருக்கு அப்பா, ஜூலைக்கு இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இது அப்படியே வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே படிக்கிறோம், படித்தது இங்கே வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம். ஓகே ஃபைனு. இப்போ ஜூலையோடது முடிஞ்சு. அப்போது இதே மாதிரி தான். ஸோ ஜூலை முடிக்கிறோம், டெஸ்ட்டு போடுறோம். ஆகஸ்ட் முடிக்கிறோம், டெஸ்ட்டு போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருந்தேன், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இதில் இம்பார்ட்டண்டான சில ஸ்கீம்ஸ் இருக்கும்ல. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஒரு செகண்ட் ரிவிஷன் கொடுக்குற மாதிரி, இல்லை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக மேக்ஸிமம் செகண்ட் ரிவிஷன் கொடுக்குற மாதிரி தான். ஸோ செகண்ட் ரிவிஷன் ஆல்ரெடி இதை வந்து உள்ளே பார்த்துருந்துருப்போம். இப்போ இன்கேஸ் உள்ளே பார்த்துருந்தா சில டேட்டாஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு, இல்லை சில விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வெப்சைட்ஸில் இருக்கக்கூடியது, ஓகேவா, மோஸ்ட் பொட்டென்ஷியலி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சில இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில குவிஸஸில். ஸோ அங்கேருந்து சில குவிஸஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து ஃபைனல் ரிவிஷனாக வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இதனால் யாருமே வந்து பயப்பட வேணாம், 25th கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வரீங்களே அப்படின்னு. ஒய்? பிகாஸ் நம்ம கொண்டு வர போகிறோம், படிக்க போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம், அண்ட் ஃபைனல் ரிவிஷனும் கொடுக்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸும் பார்த்து ஃபைனல் ரிவிஷனும் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த செஷன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட் நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும் போதும். அந்த வீடியோ முடியும் பொழுதோ, ஸோ ரெக்கார்டில் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ முடியும் பொழுதோ, லைவில் பார்க்குறீங்கன்னா அந்த லைவ் முடியும் பொழுதோ உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போவீங்க. அப்புறம் ஓகே சரி, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், யூ ஷுட் ஸ்பெண்ட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கீம். ஏன் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்கில் ஒரு 40 கொஸ்டினில் 5லேருந்து 7 கொஸ்டின்ஸ் எஸ்பெஷலி ஸ்கீம்ஸ்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்த வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அப்போது 7 கொஸ்டின் தானே அப்படின்னா 7 கொஸ்டினில் 5 கொஸ்டின் போட்டால் கூட உங்களுக்கு அதிகபட்சம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 12 மார்க் தான் எடுக்க முடியும். அந்த 12 மார்க்கில் இருந்து 5 மார்க் இதிலே கிடச்சிச்சின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 8லேருந்து 9 மார்க் ஸ்கோர் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை 15 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான ரிசப்ஷன் அப்படின்றது ஹியூஜாகவே இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் பிக் திங் அண்ட் உண்மையிலே வார்ம் வெல்கமிங்கான ஒரு விஷயம். எனக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து அதற்கான என்கேஜ்மெண்ட், அதற்கான சப்போர்ட் அப்படின்றது வந்து புரியுது. ஏன்னா அது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ அதே மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்கும் அப்படின்னு. அண்ட் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், நான் வந்து நாளைக்கு வந்து லைவ் அட்டன் பண்ணுவேன், கண்டிப்பாக வந்து லைவ் அட்டன் பண்ணுவேன், ஐ வில் சப்போர்ட் யூ அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஒய்? பிகாஸ் எனக்கு வந்து அகெயின் வந்து ஒரு ஃபியர் ஏன் வருது அப்படின்னா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு இருந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்றது உண்மையிலே நல்ல விஷயந்தான். பட் ஆனால் ஃபாலோ அப்பாக பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வருது. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து யாரா இருந்தாலும் வந்து லீவ் விட்டுறலாம் அப்படின்ற மாரி தோணும் படிக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு ஃபியர். அண்ட் செகண்ட் ஒரு தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரெகுலரா வந்து யூடியூப்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டுருந்தோம். பட் ஆனா அதற்கான என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிசப்ஷன் இல்ல அப்படின்றப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அத ஃபுல்லா பெய்டுக்கு சேஞ்ச் பண்ணுது. அண்ட் நம்ம குடுக்குற கன்டென்ட் வந்து வேல்யூவா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆகுறதுனால தான் அத வந்து சேஞ்ச் பண்ணோம். ஐ மீன் எஸ்பெஷலி அந்த கால நான் தான் எடுத்தேன். ஸோ நான் தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை அகைன் யூடியூப் கொண்டு வரேன் அப்படின்றப்போ அதற்கான வெல்கம் இருக்காதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஸ்டில் ஒரு சைடு எண்டில் இருக்குது. பிகாஸ் அது அப்படி தான் நடந்தது. ஸோ அதனால் அப்படி இருக்கிறதுனால வந்து மேக் ஷூர் எனக்கு லைவுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ அதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுக்கான பயங்கள் இதெல்லாம். ஸோ எனக்கு வந்து இந்த பயத்தெல்லாம் பயப்படாதீங்க, நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே அந்த கமெண்ட் வந்து என்னை நாளைக்கு ப்ரிப்பேர்டாக வரத்துக்கும் ஸ்ட்ராங்காக வரத்துக்குமான ஹெல்ப்பை பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து அதை பண்ணிடுங்க கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் டைம் அண்ட் see you guys. Bye.